இப்போ பாணாசுர யுத்தம், கண்ணபிரான் பாணாசுரன் என்பவனை வீழ்த்திய வரலாறு. அதை சொல்லி கண்ணபிரானுடைய பெருமையை பாடிட்டு அந்த கண்ணபிரானுடைய அருள் பெற்றவர் ராமானுசர் என்பதை பாட்டிலே மேற்கொண்டு குறிப்பிடப் போகிறார் திருவரங்க தமுதனார். அப்போ கிருஷ்ணன் எப்படிப்பட்டவன்னா பாணாசுரனை வீழ்த்தியவன். யார் அந்த பாணாசுரன்? பாணாசுரன் என்பவன் மகாபலியோட மகன். சோனிதபுரம் என்ற பகுதியை மகாபலியின் மகனாகிய பாணாசுரன்கிற அசுரன் ஆண்டு வந்தான். இவனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஏன் சண்டை வந்ததுன்னா, இந்த பாணாசுரனுடைய மகளுக்கு உஷான்னு பேரு. அவள் தன்னுடைய கனவிலே கிருஷ்ணனுடைய பேரனான அனிருத்தனை கண்டாள். கனவில் கண்டாள், காதல் கொண்டாள். இந்த உஷாவுக்கு சித்திரலேகான்னு ஒரு தோழி, அவள் உதவியோடு துவாரகையில சயனித்திருந்த அனிருத்தனை கட்டிலோடு தன் ஊரான சோனிதபுரத்துல தன் அந்த புறத்துக்கே கொண்டு வந்து விடுகிறாள் இந்த உஷா. அந்த புறத்தில் அனிருத்தனும் உஷாவும் மகிழ்ந்திருக்கிறார்கள். இது எப்படியோ பாணாசுரனுக்கு தெரிய வருகிறது. அதனால பாணாசுரன் என்ன பண்ணா, அனிருத்தன் கிருஷ்ணனோட பேரனை சிறைபிடிச்சுட்டான். இந்த செய்தியை நாரதர் மூலமாக அறிந்து கொண்ட கிருஷ்ணன், பகவானுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் அவதார தசையில நாரதருக்கு ஒரு கைங்கரியம் கொடுக்கிறார். நாரதர் வந்து செய்தி சொன்னார். கண்ணபிரான் உடனே தன்னுடைய யாதவ சேனையை திரட்டி கொண்டு பாணாசுரனை போய் தாக்கி அவனை வீழ்த்தி அனிருத்தனையும் உஷாவையும் மீட்டு துவாரகைக்கு அழைத்து வந்து உஷாவுக்கும் அனிருத்தனுக்கும் திருக்கல்யாணம் செய்து வைத்தான்ங்கிறது வரலாறு. இப்படி இந்த போர் நடக்கும்போது பாணாசுரனுக்கு உதவிக்காக அவன் வணங்கிய பல தேவர்கள் வந்தார்கள். இப்போ உடனே நம்ம என்ன புரிஞ்சுன்றோம், ஓஹோ அப்போ கிருஷ்ணனும் சிவன் முருகன்லாம் சண்டை போட்டிருக்கா, இவாளுக்குள்ள சண்டை, நாமும் சண்டை போடுவோம், அப்படியெல்லாம் அர்த்தம் இல்லை. இது நமக்கு என்ன மெசேஜுங்கிறத எடுத்துக்கணும். அதாவது இந்த பாணாசுரனுக்கு உதவியாக சிவபெருமான், அக்னி தேவன், விநாயகர், முருகன், பார்வதி பல பேர் வரா. ஆனாலும் பாணாசுரன் தோத்துடுறான். விஷயம் என்னன்னா, நாம தீய வழியில போனோம்னா எவ்வளவு பெரியவா துணைக்கு வந்தாலும் நம்ம தோத்து போயிடுவோம்னு அர்த்தம். நல்ல வழியில இருந்தா நாம எப்போதும் வெற்றி பெறலாம். அந்த கோணத்தில் மட்டும் அணுகினோம்னா தேவையில்லாத சர்ச்சையே வராது. அதை விட்டுட்டு இவரும் அவரும் சண்டை போட்டிருக்கார், இந்த உபன்யாசகர் என்னப்பா சொன்னார், ஓ பெருமாள் சிவனை வீழ்த்தினார்னு சொன்னாரா, அவர் மேல மீம்ஸ் போடு அப்படின்னு சொன்னா நம்ம எதையுமே சாதிக்க போறது இல்லை. ராமானுஜ நூற்றந்தாதியில பாட்டின் அர்த்தத்தை பார்க்கத்தான் வந்திருக்கோம். அந்த கோணத்திலேயே பாட்டை அடுக்குவோம். அப்போ பாணாசுர யுத்தத்தில் பாணாசுரனையும் உதவிக்கு வந்தவர்களையும் வீழ்த்தியவன் கிருஷ்ணன். அதை சொல்ல தொடங்குகிறார் திருவரங்க தமுதனார். யாரெல்லாம் வீழ்த்தினார்னா, கார்த்திகையானும். கார்த்திகையான்னா பிள்ளைலோகம் ஜீயர் வியாக்கியானம் பண்றார், தண்ணீரில் இருந்து கார்த்திகை நட்சத்திரத்திலே ஜனித்தவரான முருகன் சுப்பிரமணியன், அவர் தான் கார்த்திகையான், கார்த்திகேயன். அந்த கார்த்திகையானும் முருகனும் கரிமுகத்தானும், கரினா யானைன்னு அர்த்தம், கரிமுகத்தான் என்றால் யானை முகம் கொண்ட ருத்ர கணபதினு குறிப்பிட்டார்.